Poco M7 Pro 5G அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக வருது. போக்கோவோட இந்த M7 Pro 5Gல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணுமா இல்லை இன்னொரு ஃபோன் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு ஏற்படலாம். அது ஏன் அப்படிங்கிறத வீடியோட இடையில சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த போக்கோவோட M7 Pro 5Gயோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேல 60, 90, 120 ஹெர்ட்ஸ் மாதிரியான வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மேக்ஸிமமாக 120 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் போகுது. இது போய் இந்த டிஸ்பிளேக்கு 2160 ஹெர்ட்ஸ்க்கான இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங், 2100 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ், அது மட்டும் இல்லாமல் 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேயோட வருது. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு 10 பிட்கான கலர் டெப்த் சப்போர்ட்டும் இருக்கு. அது போக நமக்கு கார்னிங் கோல்ட் கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் இந்த டிஸ்பிளேயோட தராங்க. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக இருக்கு. மேலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7025 அப்படிங்கிற ஆட்டா கோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு கார்டஸ் A70 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசராக வருது. மேக்ஸிமமாக நமக்கு 2.5 GHz வரையும் கிளாக் ஸ்பீட் போகுது. 6 nm ப்ராசரில் செஞ்ச இந்த ப்ராசரில் கிராஃபிக்ஸ்க்காக IMG BXM 8256 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்துடலாம். இந்த ப்ராசருக்கு 78 ரேங்க் வருது. மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 100க்கு 39 மார்க் வருது. இது ஒரு B கிரேட் சிப்செட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆப்ஸ் ரன் பண்ணலாம், ஓரளவு மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்ட்ரோல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸும் விளையாடலாம். ரொம்ப ஹெவியான கேம்ஸ் இதில் விளையாட முடியாது. ஸோ டே டு டே ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபோன் நல்லாவே இருக்கும். அடுத்த RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR4 RAM வருது. ஸ்டோரேஜ் UFS 2.2 கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் தராங்க. 1TB எக்ஸ்டெண்டர் போடலாம். ஆனால் ஹைப்ரிட் சிம் செட் தராங்க. ஆனால் 2 சிம் கார்டு போடலாம். அப்படி இல்லை ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 14 OS பேஸ் பண்ண HyperOS அப்படிங்கிற ஷாமியோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக போக்கோ நிறுவனம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த ஃபோனை பற்றி பேசணும்னு கேட்டிங்கன்னா இதில் பல விதமான ஃபீச்சர்ஸும் இருக்கு. அதாவது HyperOSல உள்ள பல விதமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்கு. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYT600 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f1.5 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடியாக ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. அதே செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 20 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஸோ இதான் ஃபோனோட கேமராஸாக இருக்குது. மற்றபடியாக இந்த ஃபோனில் IR சென்சரும் இருக்குது. ஆனால் ரிமோட்டை கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட முடியும். அதுவே ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் தராங்க. அதனால் டேட்டா பழைய ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டால்பி அட்மோஸ் சப்போர்ட் தராங்க. அப்போ ஹைரஸ் சர்டிஃபிகேஷனும் இதில் இருக்குது. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி இதில் நல்லா இருக்கும். ஃபோனோட திக்னஸை பொறுத்தவரையும் இது 7.9mm திக்னஸோட வருது. 190 கிராம் இதோட வெயிட் இருக்குது. மற்றபடி IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. இது போல் 4Gக்கான VoLTE, டியூவல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3, GPS மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் ஒரு 5110 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதனால் ஓரளவு டீசென்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். போக்கோவோட இந்த M7 Pro 5Gயோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லூனார் டஸ்ட், லாவெண்டர் ஃப்ரோஸ்ட் மற்றும் ஆலிவ் டாய்லெட் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. கடைசியாக இதோட விலையை பற்றி பார்க்கலாம். 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 14999க்கும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 16999 அப்படிங்கிற விலையில் விற்கிறாங்க. மேலும் இந்த வீடியோட ஆரம்பத்தில் இந்த ஃபோன் வாங்கணுமா இன்னொரு ஃபோன் வாங்கணுமா ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஏற்படலாம் சொல்லியிருந்தேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரீசெண்டாக ரெட்மிலேருந்து Note 14 5G அப்படிங்கிற ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரெட்மியோட Note 14 5Gல பேக் சைடில் 3 கேமரா கொடுத்துருந்தாங்க. அதில் ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான கேமரா இருந்துச்சு. இந்த போக்கோவோட M7 Proல அந்த ரெண்டாவது கேமரா மட்டும் கட் பண்ணிட்டு முதல் கேமரா 3ஆவது கேமரா அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அல்ட்ரா வைட் கேமரா மட்டும் கிடையாது. ஸோ மற்றபடியாக இந்த ரெட்மியோட Note 14 5Gக்கும் இந்த போக்கோவோட M7 Proக்கும் வேற எதுவும் வித்தியாசமும் கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் ப்ரைஸிங் ரெட்மியோட Note 14 Pro 5G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட சீப்பான ப்ரைஸில் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எவ்வளோக்குள்ள கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2 ஃபோனும் ஒரே ஹார்ட்வேர் தான் இருக்குது, பேர் மட்டும் தான் வேறு. ஸோ இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பைலிஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபைல்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் வரை நன்றி, வணக்கம்.